டெல்லியில் சமீபத்திய போராட்டங்களில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு சட்ட உதவி வழங்கும் முயற்சியாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாக்கியுள்ள நிதிக்கு ரூபாய் 1 கோடி பங்களிப்பு அளிப்பதாக அறிவித்துள்ளார். டெல்லி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டவர்களுக்கு சட்ட உதவி வழங்கும் நோக்கத்துடன் இந்த நிதி உருவாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ், மத்திய அரசு உறுதியளித்திருந்தாலும் நாடு முழுவதும் மாணவர்கள் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்படலாம் என்ற அச்சம் நிலவுவதாக கூறினார். காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு சட்ட உதவி கோருவதற்காக அவர்கள் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருடன் தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய கபில் சிபல், என் தரப்பிலிருந்து நான் ரூபாய் 1 கோடி நிதியுதவி அளித்துள்ளேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் இந்த நிதிக்கு பங்களிக்க இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன். சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக எங்கள் வழக்கறிஞர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் என்றார். தொடர்ந்து எஃப்ஐஆருக்கு உள்ளான மாணவர்களின் விவரங்களை கொண்ட இணையதளத்தை சிஜேபி உருவாக்கும் என்றும், உதவி செய்ய விரும்பும் வழக்கறிஞர்கள் இதில் இணைய வழிவகுக்கும் என்றும் கபில் சிபல் தெரிவித்தார்.